வார சண்டே சமையல் எங்கள் வீட்டில் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சுட சாதம் வடித்து வச்சுருக்கேன். 3 வாரத்துக்கு மேலே ஆகுது மீன் வாங்கி குழம்பு வச்சு. போன வாரம் சண்டே வந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி. அவங்க வீட்டுக்கு போய் லஞ்சை வந்து அங்கே சூப்பராக முடிச்சாச்சு. அதனால் வீட்டில் நோ சமையல். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கடல் வாவல் மீன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மீன் வாங்கி தான் வந்து குழம்பு வச்சுருந்தேன். மாங்காய் சீசன்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் மாங்காய் போடாமல் மீன் குழம்பு வச்சா நமக்கு தொண்டைக்கு கீழே இறங்கவே இறங்காதுன்னு சொல்லிட்டு ரேட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு மாங்காய் வாங்கிட்டு வந்து மீன் குழம்பு வச்சேன். பார்க்குறதுக்கு கிளிமூக்கு மாங்காய் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் புளிப்பு அதிகமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரசமாக வச்சுருந்தேன். வாரம் என்னோடய சின்ன பொண்ணு புதுசாக அதாவது ரெசிபி செய்வா சிக்கனில். இந்த வாரம் என்னோட பெரிய பொண்ணு போட்டியாக வந்துட்டா, இன்றைக்கி நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கிச்சன் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 6 லெக் பீஸ் வாங்கி கொடுத்துருந்தேன். அதில் சூப்பராக வந்து ஒரு ஃப்ரை பண்ணியிருந்தா. அதுக்கு பேர் வந்து பெரிய பெரிய சிக்கன் அப்படின்னு சொல்லியிருந்தா. மசாலாலாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கடல் வாவல் மீன். அதையும் கொஞ்சமாக மைல்டாக மசாலா போட்டு லெமன்லாம் புழிஞ்சு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். இதுதான் அன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே சமையல். இந்த சண்டே சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.